Hi friends, welcome to Vaamoney. நீங்கள் சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு ரொம்பவே முக்கியமானது. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் பார்த்து கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. மக்களாகிய நீங்கள் கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கிறீங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அப்படி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை திரும்பி உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறதுக்கு 2 வழிகள் இருக்குது. சிவாஜி படத்தில் ரஜினி சொல்கிற மாதிரி பூப்பாதையா சிங்கப்பாதையா அப்படின்றது நீங்கள் தேர்ந்தெடுத்துக்குங்க. ஸோ முதல் பூப்பாதைன்றது சேமிக்கிறது. நீங்கள் சேமிக்கக்கூடிய பணத்திலிருந்து உங்களுக்கு வட்டியானது 6%லேருந்து 8%க்குள்ளே கிடைக்கும். ஸோ மிதமான வளர்ச்சி உங்கள் பணம் அடையும். அதுவும் இல்லாமல் ரிஸ்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். 2வது பாதை சிங்கப்பாதை என்று முதலீடு. ஸோ முதலீடு பண்ணுறப்போ உங்களுக்கு அதிக ரிட்டர்ன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரிஸ்க்கும் அதிகமாக இருக்கும். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்வெஸ்ட்னா முதலீடு உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 முக்கியமான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இன்வெஸ்ட் ப்ரூடென்ட்லி அப்படின்னா முதலீடு பண்ணுறதுக்கு வேகம் வேணுமா விவேகம் வேணுமான்னு செக் பண்ணிக்கங்க. ஸோ வேகம் வேலைக்கே ஆகாது. விவேகமாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் முதலீடை பொறுத்தளவுக்கும் பொறுமையும் ரொம்ப அவசியம். நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய திட்டம் என்ன மாதிரி இருக்குது, அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க் என்ன, லம்சமாக முதலீடு பண்ண போகிறீங்களா இல்லை இன்ஸ்டால்மெண்ட்டில் முதலீடு பண்ண போகிறீங்களா அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடை தொடங்குங்க. 2வது கவனிக்க வேண்டிய விஷயங்கள், எங்கள் சித்தப்பா அதில் முதலீடு பண்ணாங்க 10 லட்சம் கிடச்சிதான், என் ஃப்ரெண்டு இதில் 2 லட்சம் பண்ணால் 8 லட்சம் கிடச்சிதான், ஸோ அவங்க வேறு விதமான ப்ராடக்ட்டில் முதலீடு பண்ணாங்களா, இவ்வளோ பணம் கிடச்சிதா அப்படின்ற வெறும் செய்திகளை நம்பி மட்டும் நீங்கள் முதலீடு பண்ணாதீங்க. செய்தித்தாளில் நிறைய ஏமாற்று வேலை செய்திகள் டெய்லி பேசிஸில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. யாரோ ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அதே ப்ராடக்ட்டோ இல்லை அது சார்ந்த திட்டத்திலேயே முதலீடு பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எது சூட் ஆகும், உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன மாதிரி இருக்குது, உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு முதலீடு பண்ணுங்கள். யாரோ சொல்லிட்டாங்கன்றத கண்டிப்பாக நீங்கள் முதலீடு பண்ணாதீங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா ஃபினான்ஸ் ரிலேட்டடோ யாராவது நல்லா தெரிஞ்சவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீட்டை தொடங்குங்க. 3வது விஷயம், முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு ஹோம்ஒர்க்கு ஒரு ரிசர்ச் மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இந்தியன் மார்க்கெட்டில் நிறைய திட்டங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஈக்விட்டி ரிலேட்டடான கம்பெனி ஸ்டாக்ஸ், அதாவது நிறுவனத்தோட பங்கில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஈக்விட்டி ரிலேட்டடான ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. கடன் பத்திரங்கள் ரிலேட்டடான டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நான் கன்வெர்ட்டபிள் டிபெஞ்சர்ஸ் என்சிடின்னு இருக்குது. ETF இருக்குது, இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குது, ஃபாரின் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி நிறையா திட்டங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் அவைலபிலிட்டி இருக்குது. உங்களுக்கு எது ஒத்து வரும், உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன மாதிரி இருக்குது, எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்றத டீட்டெயிலாக நீங்கள் ஒரு ஹோம்ஒர்க் ரிசர்ச் மாதிரி பண்ணுங்கள். ஸோ அப்படி பண்ணக்கூடிய ரிசர்ச் கொஞ்சம் வேல்யூவாக இருக்கணும். சும்மா ஏனோ தானோன்னு பண்ணுறேன் அப்படின்றதுக்காக பண்ணாதீங்க. ஏனோ தானோன்னு பண்ணி நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நஷ்டத்தை நோக்கி தான் நகரும். ஸோ பார்த்துக்கிட்டு நல்ல திட்டத்தை நல்லபடியாக தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணுங்கள். அடுத்தது ஈக்விட்டி மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கும் நீங்கள் முதலீடு பண்ணி அப்படின்னா கண்டிப்பாக அப் அண்ட் டவுன் அதிகமாகவே இருக்கும். மார்ச் 2020 பார்க்குறப்போ கொரோனா சுச்சுவேஷன் காரணமாக மார்க்கெட்டு 25%க்கு மேலே டவுன் ஆச்சு. அதுக்கப்புறம் 1.5 வருஷத்தில் மார்க்கெட் திரும்பி ரெக்கவர் ஆகி ஈக்விட்டி மார்க்கெட்டானது ஆல் டைம் ஹை ரொம்பவே உச்சத்தில் இருக்குது. எதர் நீங்கள் பிஎஸ்சி சென்செக்ஸ் எடுத்தாலும் சரி இல்லை நிஃப்டி 50 2 ப்ராடர் இண்டெக்ஸுமே சரி ஆல் டைம் ஹையில் தான் ஒர்க் ஆகிட்டுருக்கு. உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையிலேருந்து வேறு ஒரு ஊருக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, ரோடு வழியாக போகிறீங்க அப்படின்னீங்கன்னா ரோட்டில் உங்களுக்கு மேடு பள்ளம் இருக்கலாம், இல்லை குண்டும் குழியுமாக இருக்கலாம், டோல் மழை பெய்யலாம், இல்லை உங்களுக்கு பிரேக் டவுன் ஆக்கலாம், இல்லை வேறு விதமான அசாதாரண சூழ்நிலைகள் நடக்கலாம் உங்கள் ட்ராவலில். ஸோ ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் ட்ராவல் பண்ணக்கூடிய அந்த டைம்லேயே உங்களுக்கு இந்த விதமான அசாதாரண சூழ்நிலை நடக்கும்போது முதலீடுன்னு வரப்போ 15 வருஷம் 20 வருஷன்றப்போ மார்க்கெட் அப் அண்ட் டவுன் நிறையாகும். அதை ஹோல்ட் பண்ணி நீங்கள் வெயிட் பண்ணணும். உங்கள் நோக்கம் என்னவாக இருக்கோ அது நிறைவடைதான்னு பார்த்துட்டு நிறைவடைஞ்சால் மட்டும் மார்க்கெட்டை விட்டு வெளியில் வாங்க. இல்லைனா கண்டினியூவாக நீங்கள் முதலீடு பண்ணிக்கிட்டே இருங்க. எதர் சிப் வழியாக பண்ணாலும் சரி இல்லை வேறு விதமான முறையில் நீங்கள் முதலீடு பண்ணனாலும் சரி. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு கோல் ரொம்ப விஷயம். ஸோ கோல்ன்றது உங்கள் நோக்கம், என்ன நோக்கத்துக்காக முதலீடு பண்ணுறீங்க அப்படின்றத செட் பண்ணிக்கோங்க. எவ்வளோ பணம் உங்களால் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்குங்க. அது ரியலிஸ்டிக்காக இருக்கணும். சும்மா இப்போ என்கிட்ட பணம் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அதனால் 10,000 ரூபாய் நான் கண்டினியூஸாக ஒரு 10 வருஷத்துக்கு பண்ணுறேன் அப்படின்றத பண்ணிடுங்க. அடுத்த 2 வருஷத்துலேயே உங்களுக்கு பணம் ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னா உங்களால் கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ அதனால் எவ்வளோ பணம் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள். நீங்கள் பண்ணக்கூடிய கோல் ஆனது அடுத்த 10 வருஷம் கழிச்சோ இல்லை 15 வருஷம் கழிச்சோ இருக்குன்னா அதற்கேற்ற மாதிரி திட்டங்களில் முதலீடு பண்ணுங்கள். உதாரணத்துக்கு முதலீட்டாளருக்கு சொந்தமாக வீடு வாங்கணும்னு முதலீடு பண்ணுவாங்க, இல்லை சொந்தமாக வீடு கட்டணும்னு முதலீடு பண்ணுவாங்க, குழந்தைகள் படிப்பு இல்லை திருமணத்துக்கு முதலீடு பண்ணுவாங்க, இல்லை நான் சீக்கிரமாக ரிட்டையர் ஆகணும் அப்படின்றதுக்காக முதலீடு பண்ணுவாங்க. கோல் வெவ்வேறு விதமாக இருந்தாலும் முதலீடு அப்படின்றது ஒரே நோக்கத்துக்காக இருக்கும். ஸோ பார்த்துக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள்.
ஸோ அடுத்த விஷயம் கவனிக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமானது நேரம், டைம். ஒரு டைம் போயிடுச்சு அப்படின்னா திரும்பி அந்த பணம் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அந்த போன டைமை திரும்பி உங்களால் வாங்க முடியாது. ஒரு மாங்கன்று வைக்கிறீங்க அப்படின்னா பழத்துக்காக வச்சாலும் சரி, இல்லை நிழலுக்காக வச்சாலும் அதற்கு பராமரிப்பு, தண்ணி ஊற்றுறது எல்லாமே நீங்கள் பராமரிச்சிங்கன்னா தான் அந்த செடியானது மரமாக வளர்ந்து உங்களுக்கு பழமோ இல்லை நெல்லோ தரும். அதே போல் தான் முதலீடுன்னு பண்ணுறப்போ நீங்கள் ஓவர் த பீரியட் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோன்னு டைம் கொடுத்தா தான் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பணமானது நல்ல வளர்ச்சி அடைஞ்சு உங்களுக்கு நல்லபடியாக பர்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். உங்கள் பணமானது கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு முதலீடு பண்ண பணம் உங்களுக்கு உழைச்சி ஒரு நல்ல பணத்தை உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. சரி, ஒரு 6 விஷயங்கள் சொல்லிட்டீங்க முதலீடுனா என்ன, முதலீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு. சரி, நான் எதற்கு முதலீடு பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு 4 முக்கியமான காரணங்கள் சொல்கிறோம். முதல் காரணம் பணவீக்கம், பீட் இன்ஃப்ளேஷன். பணவீக்கத்தை தனிநபராக உங்கள் குடும்பத்தை ஒருட்டி இருக்கிறத நீங்கள் கட்டுப்படுத்தலாம். எப்படி அப்படின்னா, முதலீடு பண்ணுறப்போ கடந்த ஒரு 5 இல்லை 7 வருஷத்துக்கு முன்னாடி பார்க்குறப்போ பெட்ரோல் விலையாக இருந்தாலும் சரி, டீசல் விலையாக இருந்தாலும் சரி, இல்லை கேஸ் விலை, மளிகை பொருள் ஜாமான விலையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு விதமான கட்டுமான பொருட்கள் விலை, மக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களின் விலை ரொம்பவே கம்மியாக இருந்தது. இப்போ பார்க்குறப்போ 2021 பார்க்குறப்போ விலையேற்றம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. கேஸ்லாம் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் விற்கிது. பெட்ரோல் 100 ரூபா பக்கம் போயிடுச்சு. வேறு விதமான ஆயில், ஜாமான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப விலை விற்கிது. இதே விலை இன்னும் அடுத்த 10 வருஷம் கழிச்சு இருக்குமா அப்படின்றது கிடையாது. பணவீக்கம் அதிகரிக்க ஸோ நீங்கள் மேனேஜ் பண்ணக்கூடிய பணமும் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் முடியும். ரெண்டாவது ஃபயர்னா நெருப்பு அப்படின்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ், ரிட்டையர் ஏர்லி. ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பணமானது நீங்கள் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் வேறு ஸ்கீமில் முதலீடு பண்ணி அதுலேருந்து கிடைக்கக்கூடிய வருவாயை வச்சு கூட நீங்கள் உங்கள் லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணலாம். ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ஒரு இண்டிபெண்டன்ஸ்னால் நீங்கள் இன்வெஸ்டிங்லேருந்து லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ அப்படி கிடைக்கக்கூடிய பணத்தை வச்சு நீங்கள் ஈஸியாகவே முன்னாடியே ஆகிடலாம். உதாரணத்துக்கு இப்போ 60 வயசில் ரிட்டையர்மெண்ட் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய பணமானது ஒரு நல்ல ரிட்டர்ன், நல்ல ஒரு பெரிய கார்பஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு 55 வயசு இல்லை 50 வயசுலேயே ரிட்டையர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைச்சா ரிட்டையர் ஆகி ஸோ லைஃப்பை நல்லபடியாக உங்கள் குழந்தைங்க, உங்கள் வீட்டில் இருக்கவங்களோட சொந்தத்தோடு நீங்கள் ஈஸியாக லைஃப்பை லீட் பண்ணலாம். என்ன இலக்குக்காக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்களோ அந்த இலக்குக்கு ரீச் பண்ணுறதுக்கு முதலீடு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு 1 கோடி ரூபா வேணும் அடுத்த 20 வருஷம் கழிச்சு, 25 வருஷம் கழிச்சு அப்படின்னா அதற்கேற்ற மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ கண்டிப்பாக 1 கோடினா அதை விட அதிகமாகவே நீங்கள் எடுக்க முடியும் முதலீடை பொறுத்தளவுக்கு. ஸோ பார்த்துக்கிட்டு கண்டிப்பாக நீங்கள் ரிஸ்க்கு ஏற்ற மாதிரி முதலீடு பண்ணுங்கள். முதலீடை பொறுத்தளவுக்கும் ரிட்டர்ன்ஸ்னு பார்க்குறப்போ உங்களுக்கு அதிகமான ரிட்டர்ன் கிடைக்கும். அதிகமானது 10% மேலே 15%, 20% அந்த மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ ஓவர் த லாங் பீரியடை நீங்கள் முதலீடு பண்ணுறப்போ அது நல்ல ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும். அதை வச்சுட்டு உங்களோட லைஃப்பை நல்லபடியாக லீட் பண்ணலாம். ஸோ வேறு விதமான காரணங்கள் இருந்தாலும் அதை நீங்கள் கண்டிப்பாக பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ மேலே சொன்ன தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நாங்கள் உங்களுக்கு முதலீடு இல்லை சேவிங் பற்றி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா askfinhelp@gmail.com இமெயில் பண்ணுங்கள். அதற்கேற்ற மாதிரி ரிப்ளை பண்ணுறோம். இவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்கள் வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.